ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய ஞானத்தந்தை தூய சவேரியாருடைய அன்பிலும் அரவணைப்பிலும் அருட்காவலிலும் வாழ்ந்து வருகின்ற அன்பு நிறைந்த பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்று நம் அன்னையாம் திருச்சபை நம் ஆண்டவர் இயேசுவினுடைய திருவுடல் திரு இரத்த பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடித்தளமும் நம்பிக்கையினுடைய மையமும் உச்சமுமாய் இருப்பது நற்கருணை. இயேசுனுடைய திருவுடல் திரு இரத்தம் என்பதனை நாம் இந்த நாளில் கொண்டாடுகிறோம். அன்பார்ந்தவர்களே, நாம் இன்று மட்டும்தான் இந்த திருவுடல் திரு இரத்தத்தை கொண்டாடுகிறோமா என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பலியிலும் இயேசுனுடைய திருவுடலை திரு இரத்தத்தை கொண்டாடுகிறோம். இந்த நற்கருணை வழிபாட்டை தினசரி கொண்டாடினாலும் இந்த நாளை திருச்சபை நமக்கு கொடுத்திருப்பதற்கான காரணம் என்ன? நாம் பல நேரங்களில் பல காரியங்களை வழக்கமாக்கி கொண்டோம். ஆகவே வழக்கமாக்கி கொண்ட காரணத்தினால் அதனுடைய ஆழம் தெரியாமலேயே இருக்கலாம். ஆகவே திருச்சபை இந்த நாளை சிறப்பாக கொடுத்து இதிலே நாம் ஆண்டவர் இயேசுனுடைய திருவுடல் திரு இரத்தம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் என்ன என்று சிந்திக்க நமக்கு அழைப்பு தருகிறது. என் அன்பார்ந்தவர்களே, சீனாவில் அவ்வளவு எளிதாக கிறிஸ்தவத்தை போதித்துவிட முடியாது. நிறைய சட்டதிட்டங்கள் உண்டு. ஆனால் ஒரு கட்டத்தில் சட்டதிட்டங்கள் எல்லாம் கிடையாது, அறிவிக்கவே முடியாது என்கிற நிலையெல்லாம் இருந்தது. இப்போதாவது ஒரு சில கடுமையான சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு சில காரியங்கள் நடைபெறுகின்றன. ஆனால் அப்போது அதுவெல்லாம் இல்லை. அப்போது சீன நாட்டில் பேராயராக இருந்தவர் டோம்னிக் டாங் என்பவர். இந்த டோம்னிக் பேராயராக அங்கு பணியாற்றி கொண்டிருக்கிற போது அவர் செய்தது பெரிய காரியமெல்லாம் அல்ல. நற்செய்தி அறிவித்தார், திருப்பலி நிறைவேற்றினார். மக்களை ஒன்று சேர்ப்பதற்கு அது இரண்டும் அவருக்கு பயன்பட்டது. அப்படி பணியாற்றி கொண்டிருக்கிற போது சீன அரசு அவரை சிறைப்பிடித்தது. நற்செய்தி அறிவிக்கக்கூடாது என்று சொல்லியது. கிட்டத்தட்ட 21 வருஷம் அவர் சிறையில் இருந்தார். சிறையில் இருக்கக்கூடிய தொடக்க காலத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் எப்படி இருந்ததென்றால், தொடக்கத்தில் அவர் ஒரு 5 ஆண்டுகள் தனிமை சிறையில் எப்போதுமே ஈரப்பதம் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருந்தார். பெரிய அளவுக்கு வெளிச்சமெல்லாம் பார்க்க முடியாத அந்த இடத்தில் இருந்த அவரை இந்த 21 ஆண்டு சிறையில் முதல் 5 ஆண்டை முடிக்கிற போது வெளியே கொண்டு வந்தார்கள். அந்த சிறைக்குள்ளே அவர் அறையிலிருந்து வெளியே கொண்டு வந்தார்கள். அப்போது அந்த சிறை காவலர் சொன்னார், உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்கிறோம், சில மணித்துளிகள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது, சில மணி நேரங்கள் கொடுக்கப்படுகிறது. இந்த சில மணி நேரத்திற்குள்ளாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அப்போது அங்கிருந்து சிறை காவலர் என்ன நினைத்து கொண்டார், ஒருவேளை ரொம்ப நாள் கழித்து அவர் வந்ததுனால கொஞ்சம் வெந்நி வச்சு தாங்க, நான் குளிக்கணும் அப்படின்னு அவர் சொல்வார் நினைத்தார். இல்லை, என்னுடைய உறவினர்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு தாங்க அப்படி கேட்பாருன்னு நினச்சாங்க. அல்லது ஒரு கடிதம் எழுதணும், எனக்கு பேனா பேப்பர் தாங்க அப்படி கேட்பார் என்று அந்த சிறைக்காவலர் நினைத்து கொண்டு என்ன வேண்டும் என்று கேட்டார். பேராயர் டோம்னிக் சொன்னார், நான் ஒரு திருப்பலி நிறைவேற்ற வேண்டும், எனக்கு வாய்ப்பு தாருங்கள் என்று சொன்னார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருப்பலியினுடைய மகிமை, மாட்சிமை, சிறப்பு என்பது அவருக்கு தெரிந்திருந்தது. இந்த திருப்பலிதான் நான் இப்படி ஆண்டவருக்குள்ளாக வாழவும்
இத்தனை துன்பங்களை தாங்கிக் கொள்வதற்கும் எனக்கு வலிமை தந்தது என்று அவர் அறிந்திருந்தார். நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் நாம் இந்த ஆற்றலை, இந்த திருப்பலி தருகிற வல்லமையை ஏன் நாம் பெற முடியவில்லை என்று சொன்னால், பல நேரங்களிலே அதனுடைய முழுமை, அதனுடைய வெளிப்பாடு நமக்கு தெரியாமல் இருக்கிறது. வழக்கமாக வருகிறோம், செபிக்கிறோம் என்பது போல நினைத்து கொள்ளுகிறோம். ஒரு சின்ன பையன் அவங்க அப்பாட்ட போய் கேட்டான், அப்பா, இந்த சின்ன அப்பத்துண்டுக்குள்ள இயேசு எப்படிப்பா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டான். நமக்கும் அப்படி நிறைய கேள்வி இருக்கத்தான் செய்யும். சின்ன அப்பத்துண்டுக்குள்ளாக இயேசு எப்படி இருப்பார்? அப்பா அவனை வெளியே கூட்டிகிட்டு போய் சூரியனை சுட்டி காட்டிட்டு கையில் ஒரு கண்ணாடியும் கொண்டுட்டு போயிட்டு, அந்த பெரிய சூரியனை பார்க்குறியா? ஆமாப்பா பார்க்குறேன். இப்போ இந்த கண்ணாடியை பாரு, கண்ணாடிக்குள்ளே சூரியன் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு வெளியே வந்துச்சு, உள்ளே இருக்கிறது தெரிஞ்சிச்சு. அப்போ அப்பா கேட்டார், இந்த பெரிய சூரியன் இந்த சின்ன கண்ணாடிக்குள்ளே எப்படி பிரதிபலிக்கிறது அப்படின்னு கேட்டார். சின்ன பையன் சொன்னான், சூரியனுக்கு அவ்வளவு சக்தி இருக்குது அப்படின்னு சொன்னான். உடனே அப்பா சொன்னார், படைப்பில் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த சின்ன கண்ணாடிக்குள்ளாக பிரதிபலிக்க முடியும் என்று சொன்னால், படைப்பின் ஆண்டவராக இருக்கக்கூடிய இயேசு இந்த நற்கருணையில் இந்த சிறிய அப்பத்திற்குள் இருப்பாரா, இருக்க மாட்டாரா என்று சொல்லிக் கொடுத்தார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆகவே நாம் மிக ஆழமாக நம்பிக்கை கொண்டவர்களாக மாற இந்த திருவிழா அழைப்பு தருகிறது. நற்கருணை குறித்து திருச்சபையினுடைய போதனை என்ன? எப்படி ஒரு சிறிய அப்பத்துண்டு இயேசுனுடைய உடலாக, ஒரு சிறிய கொஞ்சம் ரசம் எப்படி இயேசுனுடைய திரு ரத்தமாக மாறுகிறது? நாம் நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால், இயேசு சொல்லிய அந்த வார்த்தைகளை குருவானவர் இந்த பலிபீடத்தில் நின்று கொண்டு அந்த வசீகர வார்த்தைகளை, இது என் உடல், இது என் ரத்தம் என்று இயேசு சொன்னதை அப்படியே சொல்லுகிற போது இந்த அப்பமும் ரசமும் அந்த வசீகர வார்த்தையில் இயேசுனுடைய உடலாகவும் இரத்தமாகவும் மாறுகிறது. அன்பார்ந்தவர்களே, வெளிப்புற தோற்றம் அப்படித்தான் இருக்கிறது, அது அப்பமாகத்தான் இருக்கிறது. வெளிப்புற தோற்றம் அது ரசமாகத்தான் இருக்கிறது. ஆனால் இந்த வார்த்தைகளை சொல்லுகிற போது, ஜெபிக்கிற போது அது இயேசுனுடைய உடலாகவும் இரத்தமாகவும் மாறுகிறது. நாம் காண்பது அப்பம், நாம் சுவைப்பது அப்பம். ஆனால் அதனுடைய உண்மையான இருப்பு என்னவென்று சொன்னால் இயேசுனுடைய திருவுடல் தான். நீங்கள் யோசித்து பாருங்கள், தண்ணீர் முதல்ல கொண்டு வரப்படுகிறது. தண்ணீர் எப்போது தீர்த்தமாக மாறுகிறது? அது தண்ணீர் தானே, எப்படி தீர்த்தமாக மாறுகிறது? அந்த ஜெபத்தை சொல்லி அதை ஒப்பு கொடுக்கிற போது அது தீர்த்தமாக மாறுகிறது. இது இங்கு மட்டுமல்ல, எந்த கோவிலுக்கு போனாலும், எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் வழிபாடு செய்கிற போது சாதாரண தண்ணீர் தீர்த்தமாக மாறுகிறது, அர்ச்சிக்கப்பட்ட நீராக மாறுகிறது. சாதாரண எண்ணெய் அபிஷேகத்துக்கான பயன்படுத்தப்படுகிற எண்ணெயாக மாறுகிறது. ஆகவே இதனை மனித அறிவு கொண்டு நாம் புரிந்து கொள்ள முடியாது, நம்பிக்கையினால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். அதைத்தான் நாம் இந்த நாளிலே நினைத்து பார்க்க வேண்டும். விவிலியம் இதை எப்படி சொல்கிறது? அன்பார்ந்தவர்களே, இயேசு தன்னுடைய இறுதி ராவுணவின் போது சீடர்களோடு பேசுகிற போது அப்பத்தை எடுத்து இது என் உடலை குறிக்கிறது என்று சொல்லவில்லை, இது என் உடல் என்று சொன்னார். ரசத்தை எடுத்து இதில் மறைபொருளாய் இருக்கிறது என்று சொல்லவில்லை, இது எனது ரத்தம் என்று சொன்னார். ஆகவே இயேசுனுடைய வசீகரமான அந்த வார்த்தைகளிலே நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால் அது இயேசுனுடைய உடலாகவும் இரத்தமாகவும் மாறிவிடுகிறது. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நற்செய்தியில் வாசிக்க கேட்டோம், இயேசு எனது சதையை உணவாக தருகிறேன், என்னுடைய இரத்தத்தை உங்களுக்கு பானமாக தருகிறேன் என்று சொல்லுகிறார்.
அது ஒரு ஓமையாக தருகிறேன், உங்களுக்கு ஞாபகார்த்தமாக தருகிறேன், உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்வதற்காக தருகிறேன் என்று சொல்லவில்லை. இது எனது உடல், இது எனது இரத்தம் என்று சொன்னார். அப்படியானால் இதனை நாம் எப்படி இன்னும் ஆழமாக புரிவது? இந்த அப்பத்திற்குள்ளாக இயேசு இருக்கிறார் என்பதை எப்படி மீண்டும் புரிவது? அன்பார்ந்தவர்களே, மின்சாரம் இருக்கிறது, இந்த மைக் இருக்கிறது, ஃபேன் இருக்கிறது, எல்லாத்துக்கும் லைட்டு போடப்பட்டிருக்கிறது. இது நம்மை பார்க்க முடிகிறது, ஃபேனை பார்க்க முடிகிறது, லைட்டெல்லாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த மின்சாரம் அதற்குள்ளாக செலுத்தப்பட்ட உடனே அது அதனுடைய இயல்பில் செயல்பட ஆரம்பிக்கிறது. ஆனால் மின்சாரத்தை நாம் பார்க்க முடிகிறதா? அதனுடைய செயல்பாட்டை பார்க்க முடிகிறது. அதுபோலதான் இயேசுனுடைய உடலும் இரத்தமும் இந்த அப்பத்திற்குள்ளாகும் ரசத்திற்குள்ளாகும் இருக்கிறதை நீங்கள் உண்டு பருகுகிற போது அவராகவே மாறுகிறீர்கள் அல்லவா? அதில் தான் பார்க்க முடியும், அதில் தான் நாம் அவரை புரிந்து கொள்ள முடியும். அன்பார்ந்தவர்களே, நாம் என்ன உண்ணுகிறோமோ அது நம்முடைய உடலாக, நம்முடைய இரத்தமாக மாறுகிறது. எப்படிப்பட்ட உணவை எடுக்கிறோமோ அதற்கேற்றாற்போல் நம்முடைய குணங்கள் மாறுகிறது. சிலர் பாருங்க, எப்போதும் நான்வெஜ் தான் சாப்பிடுவாங்க, அது இல்லாமல் எதுவுமே சாப்பிட முடியாது. அவங்களுக்கு குணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் முரட்டு குணமாகவே இருக்கும். இன்னொரு சிலர் இருப்பாங்க, எப்போதுமே நான்வெஜ் இல்லாமல் மற்ற வெஜ் உணவு சாப்பிடுவாங்க. அவங்களுடைய குணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதா இருக்கும். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றவங்க சில நேரம் கோபமாக இருப்பாங்க, சில நேரம் நார்மலாக இருப்பாங்க. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்ன உண்ணுகிறோமோ அதுவாக மாறுகிறோம். நாம் இத்தனை ஆண்டுகளாக என்ன உண்ணுகிறோம்? இயேசுனுடைய திருவுடலை, திருரத்தத்தை உண்ணுகிறோம். அவராக மாறி இருக்கிறோமா? அவரை போல் இருக்கிறோமா? சிந்திக்க இந்த நாள் விழா அழைப்பு தருகிறது. கடவுளுடைய படைப்பின் சக்தியிலேயே நாம் இந்த அப்பத்திலும் ரசத்திலும் இயேசு இருப்பதை பார்க்க முடிகிறது. ஒளி உண்டாகுக என்று ஆண்டவர் சொன்னார். அன்பார்ந்தவர்களே, ஒரு சொல்லால் ஒளி உண்டாக்கியவருக்கு, உலகை உண்டாக்கியவருக்கு இந்த அப்பத்திற்குள்ளும் ரசத்திற்குள்ளும் இருக்க தெரியாதா? அதுபோலவே நாம் பார்க்கிறோம், இயேசு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார், மனு உருவெடுத்தார். அப்படி மனித இயல்பை ஏற்ற கடவுள் அப்பத்திற்குள்ளும் ரசத்திற்குள்ளும் இருக்க முடியாதா? ஒரு தாயினுடைய அன்பிற்கு அதை இணையாக சொல்கிறோம். ஒரு தாய் அன்பு செய்கிறாள் என்று சொன்னால் உணவு கொடுக்கிறாள் என்பது மட்டுமல்ல, தன் அன்பையும் சேர்த்தே கொடுக்கிறாள். இயேசு நமக்கு போதனை மட்டும் தரவில்லை, புதுமைகளை மட்டும் கொடுக்கவில்லை, தம் அன்பையே முழுமையாக கொடுத்தார். அதனால தான் புனிதர்கள் இந்த திருவுடல் திரு ரத்தத்தை கொண்டாடி இருக்கிறார்கள். புனிதர் பிரான்சிஸ் அசிசியார், இந்த உலகில் நான் காண விரும்புவது ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது நற்கருணையில் இருக்கக்கூடிய ஆண்டவரைத்தான் என்று சொல்கிறார். நம்மளால் காண முடியலை, நாம் உண்ண முடிகிறது, உணர முடிகிறது, காண முடியவில்லை. ஆகவே நான் காண விரும்புகிறேன் என்று சொன்னால் அந்த நற்கருணை ஆண்டவரைத்தான் என்று சொல்லுகிறார். புனித ஜான் மரிய வியானி சொல்லுகிற போது, நற்கருணை மட்டும் இல்லை என்று சொன்னால் உலகமே அழிந்துவிடும் என்று அவர் சொல்கிறார். உலகின் ஏதாவது ஒரு மூலையில் திருப்பலி நடைபெற்று கொண்டே இருப்பதால் உலகம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அதனுடைய அர்த்தத்தில் அவர் சொல்கிறார். புனித அன்னை தெரசா தன்னுடைய வாழ்க்கையிலே நற்கருணையில் இயேசுவை அறியாததால் பலர் ஏழைகளில் இருக்கும் இயேசுவை அறிய முடியவில்லை என்று சொல்கிறார். நம்ம இங்கேயே பார்க்க முடியலை, அதனால் அடுத்தவங்ககிட்ட இயேசுவை பார்க்க முடியலை. அதுதான் அன்னை தெரசாவினுடைய அனுபவமாக நாம் பார்க்கிறோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த ஆண்டவரை உண்மையாக அறியவும் அவரில் இணையவும் இந்த நாளினுடைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு தருகிறது. இந்த முதல் வாசகத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், இஸ்ராயல் மக்கள் அப்படியே பாலை நிலத்தில் வாழுகிற போது, பயணப்படுகிற போது ஆண்டவர் அவர்களுக்கு இறைவாக்கு சொல்லுகிறது, அவர்களுக்கு பசியை கொடுத்தார், அவர்களுக்கு உணவளித்தார், அவர்களை எளியவராக்கினார். இதெல்லாம் எதுக்காக? ஆண்டவரை நீங்கள் சார்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக. நற்கருணை இயேசுவினுடைய திருவுடல் திரு ரத்தம் நாம் அவரில் சார்ந்து வாழ்வதற்கான அழைப்பை தருகிறது. அதைத்தான் முதல் வாசகம் சொல்கிறது. இரண்டாவது வாசகத்தில் வாசிக்க கேட்டோம் 2 வசனம்தான்.
கொரிந்தியருக்கு எழுதுகிற முதல் திருமுகத்திலே தூய பவுல் மிக அற்புதமாக சொல்லுகிறார், நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு பெறுகிறோம். அந்த அப்பத்தை உண்ணுகிற போதெல்லாம் அவருடைய உடலில் பங்கெடுக்கிறோம். ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் பங்கெடுப்பதனால் நாம் எல்லோரும் இணைந்து வாழ வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். இணைந்திருக்கக்கூடியவர்கள் நாம் எல்லோரும். எப்படி இந்த உடலில் உறுப்புகள் இணைந்திருக்கிறதோ அதுபோல இயேசு என்கிற அந்த உடலில் நாம் எல்லோரும் உறுப்பாய் இணைந்திருக்கிறோம். அதைத்தான் இரண்டாவது வாசகம் சொல்கிறது. நற்செய்தி வாசகத்திலே வாசிக்க கேட்டோம், ஆண்டவர் இயேசு என் உடலை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர்கள் நிலைவாழ்வை கொண்டிருப்பார்கள் என்று சொல்கிறார். ஒருபடி மேலே நிலைவாழ்வு. இவ்வுலகில் வாழ்க்கை நிலையற்றது, ஆனால் நம் வாழ்க்கை நிலையானது. நம் வாழ்க்கை எப்போதும் ஆண்டவர் கரங்களில் இருக்கிறது. எப்போது? இந்த உடலையும் இரத்தத்தையும் உண்டு வருகிற போது. அதை இந்த திருவிழா நமக்கு மிக ஆழமாக கற்றுத்தருகிறது. அன்பார்ந்தவர்களே, பல நேரங்களில் நமக்கு இதனுடைய பொருள் புரியாமல் இருப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், நற்கருணை சும்மா ஒரு அடையாளம் என்று நினைக்கிறோம். அது உண்மையிலே இயேசுடைய உடலும் இரத்தமும். அதுபோல எல்லாத்தையும் அறிவியலில் நாம் நிரூபிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். நம்பிக்கையில் நிரூபிக்க வேண்டியதுதான் நற்கருணை. அதுபோலவே நாம் நினைக்கிறோம் திருப்பலியில் ஆழ்ந்து பங்கெடுப்பதில்லை, நமக்கு திருப்பலிக்கு முழுமையாக வருவதில்லை. நாம் அவ்வப்போது தாமதமாக வருவதனால் அதனுடைய ஆழம் நமக்கு புரிபடுவதில்லை. அதுபோல ஒரு அலட்சியமான ஒரு பங்கேற்பு, ஒரு பாவம் நிறைந்த ஒரு சூழ்நிலையோடு ஒரு பங்கேற்பு செய்தல், இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நற்கருணையினுடைய மையத்தை புரியாததும் இயேசுனுடைய திருவுடலை திருரத்தத்தை அதனுடைய ஆழத்தை தெரியாமல் போவதற்குமான வழிகளாக இருக்கிறது. இதனால் ஆண்டவரை அறிந்து கொண்டு வாழ்வதற்கான அழைப்பு தருகிறது. அவர் நம்மில் இணைந்திருக்கிறார். அவரில் நாம் நிலைவாழ்வு பெறுகிறோம். நாம் இணைந்து வாழ வேண்டும். ஆண்டவரில் சார்ந்து வாழ்கிற வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இதைத்தான் வாசகங்களும் இந்த நாளின் சிந்தனையுமாக நமக்கு இருக்கிறது. சிந்திப்போம். ஆமேன்.